வைஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு அரசியல் கட்சி 1000 பிரச்சனைகள் உண்டு. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், மற்றபடி தலைவர், அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க ஆரம்பிக்கும் போதுல பலவிதமான கருத்துக்களை சொல்லி தொண்டர்களை இழுப்பார்கள், இழுத்து கட்சியை நடத்துவாங்க. நடத்திக்கிட்டே வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு சில முரண்பாடுகள் வரும். கட்சியினுடைய நிதி சேரக்கூடிய வகையில, மற்றபடி தொண்டர்கள் சேரக்கூடிய வகையில, அங்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில அங்கு உள்ள ஒரு பலவிதமான முரண்பாடுகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டதா திமுகவிலிருந்து அதிமுக வந்தது, அப்புறம் திமுகவிலிருந்து மதிமுக வந்தது, அப்புறம் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு அவங்க ஒரு வீரப்பன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கட்சி. கம்யூனிஸ்டே எடுத்துக்கலாம், அவர்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டு அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பட்டு தனிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சது. இப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அதாவது புரட்சி தலைவர் தமிழர். கட்சியுடைய பேர் புரட்சி தமிழர், அவ்வளவுதான். அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பெயர் ராஜா. புரட்சி தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். சரி, எங்கிருந்து வந்தவர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு தனிப்பட்ட மாதிரி தனக்கென்று ஒரு புதிய பாதையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் புரட்சி தமிழர். இவருடைய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியில ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. ஆமா, நல்ல சிறப்போடு இருந்திருக்க சமயத்துல அங்கு நடக்கக்கூடிய பல அடாவடித்தனங்கள், மற்றபடி சில மோசடிகள் சொல்லப்பட்டு அவரே பேட்டியில சொல்றாரு. அதன் அடிப்படையில தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக நான் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சீமான் பல கோடி சேர்த்துட்டாரு. அப்புறம் இவரு சேர்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா தெரியல. அவர் சொல்றாரு பேட்டியில, சேப்பாக்கத்துல பேட்டி கொடுத்துருக்கார். சீமான் பல கோடி சேர்த்திருக்காரு. மற்றபடி அதன் மூலமா பல கோடி சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு. மகன் பெயர்லையும் மனைவி பேர் ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு. ஏன்னா கட்சியில சில பிரச்சனைகள், அதனால நான் வெளியேறினேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் வெளியேறினாத்த பல ரகசியங்கள் வெளிப்படும். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறக்கூடிய சமயத்துல கணக்கு கேட்டாரு பொருளாளர் அப்படிங்கிற பேர்ல. அதன் அடிப்படையில பல விதமான பிரச்சனைகள், மற்ற சோர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டே போறோம். அப்ப தனியா ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பாங்க. சில பேர் கட்சியை ஆரம்பிப்பதற்கென்றே சில பிரச்சனை வேண்டுமென்றே கொண்டு வருவாங்க. அது ஒரு குரூப் இருக்கு. இவர் சீமான் வகையில அதிருப்தியின் வெளிப்பாடா வந்தவரா, இத புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக சீமான் மீது குற்றம் சுமத்துகிறாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடிய தருணம். அப்படிதான் பார்க்கணும். சீமான் மேல குற்றம் சுமத்துறாரு, பல கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு. மற்றபடி மகன் பேர்லயும் மகன்கள் பேர்லயும் மனைவி பேர்லயும் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை சீமான் உருவாக்கல, எங்களை போன்ற பல தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. பிரபாகரன் என்னமோ இவர் தான் அறிமுகப்படுத்தின மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் உலக தமிழர் வகையில திரள் நிதி, உலக தமிழர்கிட்ட உண்டியல் கொடுக்குவாங்க தெரியுங்களா, பல விதமான கருத்துக்களை சொல்லி உலக தமிழர் அளவுக்கு வசூல் பண்ண வகையில ஏகப்பட்ட அதிக வருவாய் இருக்கு. அந்த வருவாயெல்லாம் கட்சியில சேர்க்காம இவர் தன்னுடைய மகன் பெயரிலும் மனைவி பெயர் சொத்துக்கு நிறைய வாங்கி போட்டிருக்கிறாரு. அதையெல்லாம் விட 2011 சசிகலாட்ட 13 கோடி ரூபாய் வாங்கினார். இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, மற்றபடி சீமான் செய்த முரண்பாடுகளா, இவர் இதை சொல்வதற்காக கட்சி ஆரம்பித்தாரா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள். புரட்சி தமிழர் ராஜா, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜா இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. சசிகலாவிட்ட 13 கோடி ரூபாய் வாங்கினாராம் 2011 சீமான். எதற்காக வாங்கினா? கட்சி ஆரம்பிச்ச அந்த நேரம் நடத்துவதற்காக, மற்றபடி கூட்டணிக்காக, மற்ற சோர்ஸ் அடிக்கிட்டே போலாம். ஏதோ ஒரு வகையில 13 கோடி ரூபாய் சசிகலாட்ட வாங்கியிருக்கார். அதே நேரத்துல தேர்தல் காலத்துல வேட்பாளர் அறிவிக்கிறப்ப இவர் பல கட்சிகள்கிட்ட பேரம் பண்ணுவாரு. பேரம் பண்ணிட்டு பணம் வாங்கிட்டு தான் தேர்தலே வேட்பாளரை அறிவிப்பாராம்.
அப்ப பல கட்சிகளுக்குள்ள இவருக்கு லிங்க் இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாப்பா, ஒரு தென்சென்னை எடுத்துக்கலாம், இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த நான் வேட்பாளர் நிறுத்த போறேன். ஆமா, நீ என்ன சொல்ற? இந்த வேட்பாளர் நிறுத்த எனக்கு இத்தனை ஓட்டு வரும், இத்தனை ஓட்டுகள் உனக்கு சிதையும், உங்க கட்சிக்கு சிதையும். அப்ப சிதையக்கூடிய சமயத்து உன் கட்சி வந்து, என் கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ, உன் கட்சி வந்து தோத்துரும், என்ன சொல்ற அப்படின்னு மிரட்டி பணம் வாங்கினார். அல்லது வந்து ஒரு பேரம் பண்ணி பணம் வாங்குவார், அரசியல் செய்து பணம் வாங்குவார். அந்த மாதிரிதான் இன்னைக்கு சீமான் போயிட்டு இருக்காங்க போட்டு இன்னைக்கு அந்த புரட்சி தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜா வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை எல்லாம் விட, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து பிச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் வெளியே வரக்கூடிய சமயத்தில் பல உண்மைகள் வரத்தான் செய்யும். இவைகள் அனைத்துமே உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு சூழலை இந்த அளவுக்கு பப்ளிக்கா சொல்லக்கூடிய சமயத்துல 2011 சசிகலாட்ட சீமான் வந்து 13 கோடி ரூபாய் வாங்கினார். கடனா வாங்கினாரா, கட்சி நடத்துறதுக்காக வாங்கினாரா, அதெல்லாம் அவர் சொல்லல. ஒருவேளை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு நிறுத்த போறேன், உங்க கட்சியை வந்து சிதைக்க போறேன், மற்றபடி வேட்பாளர் நிறுத்தாமல் இருப்பதற்காக நீங்க நிதி கொடுங்க அப்படிலாம் சொல்வதற்காக அவர் கேட்டாரா? 13 கோடி உண்மையிலே சசிகலா கொடுத்ததாகத்தான் இவர் சொல்றாரு. ஒருங்கிணைப்பாளர் ராஜா, புரட்சி தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜா. இதையெல்லாம் விட மனைவி பேர்லையும் மகன்கள் பேர்ல ஏகப்பட்ட சொத்து. இதுக்கெல்லாம் என்ன எப்படி வந்தது அப்படின்னா, உலக தமிழர், ஆமா, பிரபாகரனை வந்து இவர் கட்சியை ஆரம்பித்திருக்கலாம், ஆனா பிரபாகரன் வச்சு இவர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இதுல பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. உலக தமிழர் அளவுக்கு, ஏன்னா இவர் வந்து திராவிடத்தினுடைய கான்செப்ட் எடுக்க மாட்டார். ஆகுனா தமிழர் தமிழர் தமிழர். இவர் பாருங்க, ஒருங்கிணைப்பாளர் ராஜாவும் அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரித்து புரட்சி தமிழர் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காருடைய, திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை அந்த கட்சியில சேரல. அப்ப இவரும் அந்த கோஷ்டியை சேர்ந்தவர் தான். எந்த கோஷ்டி? சீமான் கோஷ்டியை சேர்ந்த தமிழர் 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 அப்படிங்கிற சமயத்துல தமிழர்கள பேர்ல இவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு, நாம் தமிழர் கட்சின்னு ஆரம்பிச்சு, எங்க பார்த்தாலும் தமிழ் தமிழ் சொன்னா காசு வசூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதன் அடிப்படை ஏகப்பட்ட கோடி சொத்து சேர்த்து அதன் அடிப்படையில உலக தமிழர் அளவுக்கு, உலகத்தை எங்கெல்லாம் தமிழர் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுத்து மற்ற ஏதோ ஒரு வகையில ஒரு இது பண்ணி ரசீதை போட்டு காசு வசூல் பண்ணிட்டு பல ரூபாய் சேர்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அதுதான் வந்து சீமானுக்குடைய வேலை. அப்படி சொல்லி இன்னைக்கு அவர் மிக பகிரங்கமாக குற்றம் சுமத்திருக்கிறார். வரும் காலங்கள்ல புரட்சி தமிழர் கட்சி நிக்குமா, நிலைக்குமா, இல்ல புடுங்கிட்டு போயிருமா அப்படிங்கலாம் தெரியாது. ஆனா ஒண்ணு, அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கும் போது, இதுக்கு முன்னால் அவரு இதெல்லாம் சொல்லவில்லை. அதாவது கட்சிக்குள்ள உள்ள இருந்துகிட்டே சொல்லணும். அதுதான் வந்து ஒரு நம்பக்கூடிய ஒரு சூழல். எம்ஜிஆர் கூட கட்சியை விட்டு வெளியே வந்துதான் திமுகவை குறை சொன்னாரு, புரிஞ்சுங்களா? அதன் அடிப்படையில வந்து இவரு கட்சியை விட்டு வெளியேறி கட்சியை குறை சொல்றாரு. எம்ஜிஆர் கூட கட்சியை விட்டு வெளியேறிட்டு நீக்கப்பட்டு விட்டார். ஆமா, எம்ஜிஆர் வந்து நீக்கப்பட்டு விட்டு அப்புறம் குறை சொல்றாங்க. அப்புறம் தான் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறார். ஆமா, இவர் அப்படி இல்லை, கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சு இப்ப சீமான் மேல குறை சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவர் கட்சியில இருக்கும் போதுல சொல்லியிருந்தா நம்ம நம்பி இருக்கலாம். ஆமா, இவர் கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு பின்னால சொல்றப்ப எந்த அளவுக்கு உண்மை? இவரும் இதே மாதிரி ஒரு குரூப்பை சேர்ந்தவரா? ஏன்னா இவர் புரட்சி தமிழர் ஆரம்பிச்சிருக்கிறார், இவர் அதே குரூப்பா அப்படிங்கிறது தெரியல. அது வரும் காலங்கள் தான் சொல்லும். எப்படியோ சீமான் மேல் ஆமா ஏகப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இன்னைக்கு இருந்தாலுமே கூட 8.29% வந்து வாக்குகள் தேர்தலுடைய ஒரு அந்த அங்கீகாரம் கிடைத்திருந்திருக்கலாம். ஆனா இதை போன்ற பல சேறுகளும் அவர் மீது பூசப்படுகின்றன. அப்படிங்கும் போது அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நமக்கு தெரியும். இப்ப எல்லாம் கணிக்க முடியாது. எப்படியோ ஆமா, பல கட்சிகள் பார்த்துருக்கேன். பாஜக கூட தேர்தல் அந்த இது பாண்டு, எலக்ட்ரோ பாண்டு அப்படிங்கிற 9,000 கோடி அடிச்சாங்க. ஆமா, சட்டப்படியான ஊழல்னு அதை வந்து பா சிதம்பரம் வந்து வர்ணிச்சாரு. என்னத்த மக்கள் ஓட்டு போடாம இருந்துட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க, பட் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு 2026 நாடாளுமன்ற தேர்தல் கட்டாயமா தெரியும். புரட்சி தமிழர் ராஜா வந்து இன்னைக்கு பேசிட்டாரு. கட்சியை விட்டு வெளியேறி வந்து சீமான் ஒரு போர்ஜரி, மற்றபடி வந்து ஏமாற்றுக்காரர், அவர் வந்து தொண்டர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார், உலக தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்
சசிகலாவோட 13 கோடி வாங்கி ஏமாற்றினார், இப்படி பகிரங்கமான குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் தான் பார்க்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.